வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு விதமான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? வாங்க, இந்த சவால்கள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மாசம் 1,00,000 சம்பாதிச்சோம், நாம இன்னும் ஏழையாத்தான் இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த உணர்வு உங்களுக்கும் வந்திருக்கலாம். எவ்ளோ சம்பாதிச்சாலும் மாச கடைசியில கையில ஏதோ நிக்க மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட உண்மையான நிலைமை. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு நிஜமான கதை. என் அப்பா அவங்க வாழ்க்கை முழுசும் வெள்ளி கொலுசு சேரவங்க. ஆனா இப்போ அவங்க வாழ்க்கையில முதல் தடவையா அவங்களுக்கு வேலையே இல்லாம இருக்கு. பல வருஷ அனுபவம் இருந்தும் இன்னைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு காரணம்தான், வெள்ளையோட விலை திடீர்னு ஏறினது. அந்த ஒரு விஷயம் ஒரு முழு குடும்பத்தோட நிதி பாதுகாப்பையே ஆட்டி பாத்துருச்சு. அப்போ பாருங்க, நம்மளோட பொருளாதாரம் எவ்ளோ சீக்கிரம் உடையக்கூடியதா இருக்குன்னு. இது அவங்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த ஒரு குடும்பத்தோட கதையில இருந்து கொஞ்சம் பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். அதாவது, இன்னைக்கு இந்தியால இருக்கிற மிடில் கிளாஸ் மக்கள் சந்திக்கிற 5 முக்கியமான சவால்கள் என்னென்ன, அதோட யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல, இளைஞர்கள் கிட்ட வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. 2வது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வரதால நிறைய வேலைகள் போய்கிட்டு இருக்கு. 3வது, பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல வித்தியாசம் அதிகமாகிட்டே போகுது. 4வது, சுற்றுச்சூழல் மாசடைவதால வர்ற மருத்துவ செலவுகள். கடைசியா, பரவலான மனச்சோர்வு. இந்த 5 சேர்ந்து ஒரு பெரிய புயல் மாதிரி நம்மள தாக்குது. இப்போ இந்த நம்பரை பாருங்க. படிச்சவங்க மத்தியில வேலையில்லாம இருக்கிறவங்க 29.1%. ஆனா படிக்காதவங்க கிட்ட அது வெறும் 3.4% தான். எவ்ளோ பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? அதாவது, நல்லா படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கிறது எவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. இந்த செல்வ இடைவெளி இன்னும் மோசம். பாருங்க, டாப் 10% மக்கள் கிட்டதான் நம்ம நாட்டோட 65% சொத்து இருக்கு. அதுலயும் டாப் 1% கிட்ட மட்டுமே 40% சொத்து இருக்கு. இதனாலதான் நம்ம சம்பளம் அப்படியே இருந்தாலும் செலவுகள் மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போகுது. சோ, ஒரு பக்கம் இருக்கிற வேலையும் ஏஐனால போகுது, இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல் மாசடைவதால மருத்துவ செலவு அதிகமாகுது. இது எல்லாத்துக்கும் மேல மன ரீதியா ஒரு தலைமுறையே ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. இது 3 சேர்ந்து நம்ம எதிர்காலத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திடுச்சு. ஓகே, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா வெறும் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. இதுக்கான தீர்வு என்ன, இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு ஒரு புதிய பாதைய பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பிரச்சனைகள் மனித முடிவுகளால் உருவாக்கப்பட்டால் அவற்றை மனித முடிவுகளால் சரி செய்யவும் முடியும். இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை கொடுக்குது பாருங்க. அதாவது, நம்ம நிலைமைய மாத்திர சக்தி நம்ம கையில தான் இருக்கு. இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற முடிவு ரொம்ப தெளிவானது. 2வது வருமானம்ங்கிறது இனிமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது நம்மளோட நிதி பாதுகாப்புக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை, கட்டாயம். சரி, 2வது வருமானம் அவசியம்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்ன வழி? வெல்னஸ் மற்றும் நேரடி விற்பனை துறை, அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, இதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்குது. அது என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா சொல்லல, நம்பர்ஸோட சொல்றேன். இந்தியாவோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை 2025க்குள்ள 64,500 கோடி ரூபாய் சந்தையா வளரும்னு ஒரு கணிப்பு இருக்கு. அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய வளர்ச்சி பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்கான அடையாளம். இதுல யாரு வேணும்னாலும் பங்கேற்கலாமா? கண்டிப்பா. இந்திய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 63% ஆண்களும் 37% பெண்களும் இருக்காங்க. முக்கியமா ஆண்களோட பங்களிப்பும் தொடர்ந்து அதிகமாகிட்டே வருது. சோ, இது எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு. இந்த துறையில நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் 4லைஃப் எப்படி தனிச்சு நிக்குதுன்னு பாருங்க. மத்த கம்பெனிகள் பொதுவான வெல்னஸ் பத்தி பேசும்போது 4லைஃப் ரொம்ப குறிப்பா நோய் எதிர்ப்பு அறிவியல், அதாவது இம்யூன் சயின்ஸ் மேல கவனம் செலுத்துறாங்க. அவங்க கிட்ட காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பம் இருக்கு. இதுதான் அவங்களோட பெரிய பலம். அப்போ அவங்க சொல்ற அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? அது ஒரு காப்புரிமை பெற்ற மூலக்கூறு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்த பிரச்சனையை எப்படி அடையாளம் காணணும், எப்படி எதிர்வினையாற்றணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கத்துக் கொடுக்கற ஒரு மெசஞ்சர் மாதிரி இது வேலை செய்யுது. சரி, இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஒரு வெல்னஸ் தொழில் முனைவோரா உங்க பயணத்தை எப்படி தொடங்கலாம்? அதுக்கு ஒரு தெளிவான கட்டமைக்கப்பட்ட பாதை இப்போ உங்க முன்னாடி இருக்கு. இந்த பாதை ரொம்ப சிம்பிள். 4 படிதான். முதல்ல கத்துக்கோங்க, உங்க மனநிலையையும் திறன்களையும் வளர்த்துக்கோங்க. 2வது, அத பயன்படுத்துங்க, நிஜமான ஒரு பிசினஸ்ல அதை செயல்படுத்தி பாருங்க. 3வது, சம்பாதிக்க ஆரம்பிங்க.
கமிஷன் மூலமாவும் தொடர் வருமானம் மூலமாவும். கடைசியா வளருங்க, உங்க பிசினஸையும் உங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இதுல உங்களுக்கு 3 முக்கியமான நன்மைகள் கிடைக்குது. 1 வருமானம், நீங்க பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ சம்பாதிக்கலாம். 2 ஆரோக்கியம், உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தேவையான வெல்னஸ் தயாரிப்புகள் கிடைக்கும். 3 தனிப்பட்ட வளர்ச்சி, டிஜிட்டல் சேல்ஸ், மார்க்கெட்டிங், தலைமை பண்புன்னு நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும், நான் எப்படி என் பயணத்தை தொடங்குறது? வாங்க, அந்த முதல் அடிய எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களை நீங்களே மேம்படுத்திக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. திரும்பவும் அதே கேள்விக்கு வருவோம். நம்ம பிரச்சனைகள் எல்லாமே மனுஷங்க எடுத்த முடிவுகளால வந்ததுன்னா, நம்ம எடுக்க போற புதிய முடிவுகளால அதை சரி செய்ய முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். தொடங்குறதுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. இதோ உங்களுக்கான செயல்திட்டம். முதல் படி, வெல்னஸ் தொழில் முனைவோர் பயிற்சியில சேருங்க. 2வது, 4 லைஃப்ல ஒரு சுயாதீன விநியோகஸ்தரா இணையுங்க. 3வது, ஆன்லைன்ல உங்களுக்கான ஒரு பிராண்ட உருவாக்குங்க. 4வது, உங்க நெட்வொர்க்க வளர்த்து மத்தவங்களுக்கும் வழிகாட்டுங்க. உங்க பயணத்தை தொடங்க இதுதான் சரியான நேரம். இங்க கொடுத்திருக்கிற தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கான முதல் அடிய இன்னிக்கே எடுத்து வைங்க. மனங்கள் சந்திக்கும் பொழுது அர்த்தங்கள் பெருகும், வளர்ச்சி பரஸ்பரமாகும். வாழ்த்துக்கள்.